بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் நானும் நீங்களும் தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்ற முதல் இறையச்ச வழிகாட்டலுடன் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடை அடிதவறாது பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள், நல்லோர்கள் நாம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் சேரட்டும் சாரட்டுமாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உரிய நேரத்தில் இந்த இடத்திலே அமர்ந்து இதனுடைய பலனாக இதே போன்ற ஒரு ஒன்று கூட்டலை நாளை மறுமையிலே நிழல் பெற்ற கூட்டத்தாரிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலும் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் என்பது நாம் அனைவரும் ஆசை வைத்த, நேசம் வைத்த, எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலே பல வகையான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றார். அது ஐங்கால தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம், நோன்பை நோக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கூட தந்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், ஏழைகளுடைய பசியை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். அதே போன்று இரவு நேரங்களிலே தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நின்று தொழக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, இந்த ரமலான் என்பது, இந்த சியாம் என்று சொல்லக்கூடிய அரபு வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் தவிர்ந்திருத்தல், விலகியிருத்தல் என்றுதான் இதனுடைய பொருளாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே நாம் பாவங்களிலிருந்து விலகியிருத்தல், ஆகுமாக்கப்பட்ட சில விடயங்களிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. உணவு, அதே போன்று நமக்கு சொந்தமான மனைவியுடன் உடலுறவு கொள்கின்ற அந்த ஹலாலான விடயங்களை விட்டும் தவிர்ந்திருத்தல் என்பதுதான் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதம் என்பது ஒரு பரக்கத் பொருந்திய மாதம், அருள் பொருந்திய மாதம். இந்த மாதத்தை சொல்வார்கள் ஷஹ்ருன் முபாரக், அருள்கள் பெற்ற அருட்களுடைய மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதத்தில் தான் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது, அதே போன்று நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது முக்கியமான 3 பொன்மொழிவுகளை சொல்லி காட்டினார்கள். அதில் ஒன்றுதான் மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோற்றாராயின் அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவென்று சொன்னால் சுமார் 70 வருடங்கள் நரகத்தை விட்டும் அவனுடைய முகத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப சகோதரர்களே,
ஒரு நாளுடைய ஒரு நோன்புடைய பலனாக நரகத்திலிருந்து நம்மை அல்லாஹு தஆலா 70 ஆண்டுகள் காப்பாற்றுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், மன் சாம ரமலான வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்கின்றானோ, நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் நோன்பு நோட்கின்றவனுக்கு அல்லாஹு தஆலாவுடைய முன் சென்ற பாவங்களை மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் இந்த கடந்த வருடம் செய்த போன நோன்புக்கும் இந்த ரமலானுடைய இந்த நோன்புக்கும் இடையே நாம் உழைத்த அனைத்து தவறுகளையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று மன் காம ரமலானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குகின்றானோ அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அப்ப சகோதரர்கள், 2 விடயத்தை இந்த மாதத்தில் நாம் அடைந்திருக்கின்றோம். ஒன்று, நம்முடைய முன் சென்ற பாவங்கள் நோன்பு நோட்பதன் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. அதே போன்று தராவி கியாமுல் லைல் செல்லக்கூடிய அந்த நின்று வணங்கக்கூடிய தொழுகையின் மூலமாக நம்முடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பிரதானமாக 2 விடயங்கள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. அதே போலதான் இறுதி பத்திலே மிக முக்கியமான ஒரு நாளன் சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒரு மனிதன் அந்த லைலத்துல் கத்ர் செல்லக்கூடிய அந்த நாளிலே நின்று வணங்குகிறான், அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. 3 சந்தர்ப்பம். ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்கினால் பாவம் மன்னிக்கப்படுகின்றது, நோன்பு நோற்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிரதானமாக அதிகமான பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் அனைவரும் அறிந்தோருடைய காணப்படுகிறது. அதே போன்று சொர்க்கத்திலே சுமார் 8 வாசல்கள் காணப்படுகிறது. ஃபில் ஜன்னதி ஸமானியத்து அப்வாப். பிரதானமாக 8 வாசல்கள் காணப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் ரய்யான் சொல்லக்கூடிய அந்த வாசல். அது பிரத்யேகமாக ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்டர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வாசலினூடாக நுழைவதற்கான அனுமதி இருக்கின்றது. இவ்வாறு பாவ மன்னிப்பை பெற்ற சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்பட்ட பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சகோதரர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தினர் சென்ற வருடம் நோன்பு நோற்றவர்கள் தற்போது இல்லை. இந்த வருடம் அவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லை. அல்லாஹு தஆலா அவர்களை போன நோம்பிலே அல்லாஹு தஆலா அவர்களை அங்கீகரித்திருந்தால் இந்த வருடத்துக்குள் அவர்கள் மௌத்தாயிருந்து அல்லாஹு தஆலா சொர்க்கம் வழங்குவார். ஆனால் அமல்கள் செய்யக்கூடிய அந்த கால வரையறை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் இந்த சுமார் 25 வருட பாவங்கள் செய்த இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட எத்தனை ரமலான் இருக்கின்றது? ஏன் நம் பிறந்த அந்த முதல் வருடத்திலிருந்து சுமார் இந்த 25 வருட காலத்திலும் நாம் புத்தியில் உள்ள ஒரு சுயாதீனமான ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு சரியான ஒரு மாணவனாக நாம் இல்லை. காரணம் என்ன? ஒரு பருவ வயதை அடைவதற்கே சுமார் 10 வருடங்கள் 14 வருடங்கள் போகும். அப்ப அந்த 14 வருட அந்த நோம்புடைய நிலைமை என்ன? நோம்பு பிடிக்காமல் உணவு உட்கொண்டு சாதாரண ஒரு வாழ்க்கை. அப்ப மீதி உள்ள அந்த 10 வருடம் தான், 25 வருடத்தில் இருக்கின்ற மீதி உள்ள அந்த 10 வருடங்கள் தான் நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய குறுகிய கால வருடங்களாக காணப்படுகின்றது. சகோதரர்களே, இந்த ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ர் தான் அடுத்த வருடத்திற்குள் யாரெல்லாம் மௌத்தாக போகின்றார்கள், அவருடைய ரிஸ்கினுடைய அளவு என்ன, அவர்களுக்கு நடக்கக்கூடிய நிலவு என்ன, கெடுதி என்ன, அனைத்து விடயங்களும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நாம் மனிதன் என்ற வகையில அதிகமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்போம். இப்ப இந்த மாதத்தை நம்ம சரியான முறையில் அடைந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வருகின்ற அந்த ரமலானுக்கு இடையில் அல்லாஹு தஆலாவுடைய பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, உள்ள ஆரோக்கியத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் பல வகையான மாற்றங்களை அல்லாஹ் தருவான் என்பது எந்தவித சந்தேகம் கிடையாது. எனவேதான் சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் தொழுவதற்காக வேண்டிய ஒரு ஒழுங்கான ஒரு முறை இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய இருக்கின்ற அந்த இருப்பிடங்களிலே நம்மளுடைய தராவியை தொழுது கொள்ள வேண்டும். காரணம் என்ன? நான் மேலே குறிப்பிட்ட பிரதானமான 2 ஹதீஸ்கள். ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகின்ற பொழுது நம்முடைய முன்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது.
நாம் தொழக்கூடியது அந்த 11 ரக்காத் என்பது அந்த தராவீஹ் என்றது குறிப்பிட்ட ஒரு 3/4 மணித்தியால் 1 மணித்தியால் அமல் மாத்திருந்தார். இந்த ஒரு மாதம் செய்கின்ற பொழுதனுடைய நன்மையின சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அல்லாஹ் தஆலா தூய்மையானவனாக ஆக்குகிறான். அப்ப இதை அடைந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை கடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதலாவது குத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் என்ற அடிப்படையிலே பல தவறுகளும் குற்றங்களும் புரிந்தாலும் கூட அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அஞ்ச வேண்டும் என்ற ஒரு உளாச்சம் என்பது எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அருள் கிடையாது. அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா நம்ம தெரிந்தெடுத்திருக்கின்றான். நம்முடைய அல்லாஹ் தஆலா அஞ்சுவதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை தந்திருக்கிற என்ற அடிப்படையிலே சகோதரர்களே, நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ரமலானுடைய மாதத்திலே சில விடயங்கள் நம்மளுக்கு அறிந்து கொள்ள மிக முக்கியமான தேவை மிக்க குறிப்பிட்ட விடயங்கள் காணப்படுகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் பலவீனமான ஆதாரங்கள் உள்ள ஹதீஸ்கள் உலாவுகின்ற சந்தர்ப்பங்கள் நிகழ்கின்றது. அந்த வகையிலே மாணவர்களாக இருக்கின்ற நம்மிடத்திலே ஏதோ ஒரு வகையிலே நாம் மற்றவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் சில முக்கியமான விடயங்களை நாம் இந்த மதத்தை படித்தறிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இந்த பகல் பொழுதை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம்? ரமலானுடைய பகல் பொழுதை எவ்வாறு கழிக்கின்றோம்? ஒரு பிரபலியமான ஒரு ஹதீஸ் உலாவுன்னு சொன்னால், ஒரு நோம்பாளி அவன் தூங்கினாலும் அது இபாதத்தான் சொல்லக்கூடிய ஒரு போலியான ஒரு ஹதீஸ் விளாவுகிறது. நிச்சயமாக அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, அப்படி ஒரு ஹதீஸும் கிடையாது. நோன்பாளி அவர் தூங்கினாலும் அது இபாதத் என்றது அவ்வாறு கிடையாது. இந்த ரமலான் கடமையாகப்பட்டது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நன்மை அதிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் இரவு 4 மணி 3:30 மணிக்கு எழும்பி நாம் சகை செய்கிறோம். அது நிமித்தம் ஒரு 2 மணித்தியால 3 மணித்தியால் தூங்குவது அல்லாஹ்வுடைய இதில் நன்மை. ஆனா முழுக்க தூக்கத்தில் கழிப்பது என்பது எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், நர்தன் சொல்லக்கூடிய விளையாட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் லஇப பின் நர்தி வ கஅன்னமா சபக யதஹு பிலஹ்மில் ஹின்ஸீரி வ தமி. நர்தன் சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ, பன்றியுடைய இறைச்சையும் அதனுடைய இரத்தத்துக்குள்ளும் தங்களுடைய 2 கைகளையும் பிசைந்து விளையாடுவதற்கு சமமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்ப இந்த நரதண்டு விளையாட்டு 2 பிரதானமாக சொல்றார்கள். ஒன்று நாம் அந்த டாமட்டன் சொல்றது, அந்த 6 போன்ற அந்த டாமட்டன், இதுவும் அந்த நரதன் சொல்லக்கூடிய விளையாட்டு. அதே போல அந்த டெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த விளையாட்டும் 2 உலமாக சொல்றார்கள், தவிர்த்து கொள்ளக்கூடிய விளையாட்டுன்னு சொல்கிறார்கள். இப்ப இந்த நோன்பு காலத்தில் அதிகமாக இந்த விளையாட்டு நம்முடைய சிறுவர்கள் மத்தியே நம்முடைய சிறுபராயத்திலும் கூட நாம் விளையாட்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டை நாம் அறிந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் இனி வருகின்ற காலங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமாக நாம் இன்னும் வலியுறுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக சஹருடைய நேரம். இந்த சஹருடைய நேரம் மிகவும் ஒரு பொக்கிஷமான ஒரு நேரமாக காணப்படுகின்றது. காரணம் என்ன? ரமலான் அல்லாத காலங்களிலும் கூட இந்த சஹருடைய நேரம் என்பது துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இடம். ஏன் சொன்னால், அதானுக்கு சுபவுடைய அதானுக்கு முன்னரான பகுதி தஹஜ்ஜுடைய பகுதி. பதிலே உதாரணமாக 4:20 வாங்கணும்னு சொன்னால் 4:10 முற்பட்ட பகுதிகள் எல்லாம் தஹஜ்ஜுடைய பகுதி. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. இப்ப நாம் சஹர் செய்கின்ற பகுதியும் இந்த பகுதியாகத்தான் காணப்படுகின்றது. எனவேதான் இதிலே நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பார் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அதே போல சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். நாம் 30 விஷயம் முடிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஆனால் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அதிகமாக தமாம் செய்திருக்கின்றாங்க குர்ஆனை. அப்ப எனவே சகோதரர்களே, குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். அதே ஓத தெரியாதவர்கள் போனிலே அந்த குறிப்பிட்ட சூறாவை போட்டு விட்டு நம்முடைய விரல்களால் அந்த சூறாவை நாம் நம்மளுடைய வாயினால் செய்கின்ற மூலமாக நம்முடைய அந்த ஓதலை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய அமலாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான்
இன்னொரு பிரதான முக்கியமான விடயம் என்ன சொன்னா இஃப்தாருடைய நேரம். இப்ப இந்த விடயத்தை சொல்லுவாங்க, இஃப்தாருடைய நேரத்தில் யார் துவா பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய பிரார்த்தனை எந்தவித திரையில்லாமல் அங்கீகரிக்கப்படும் என்று ஒரு பரவலான ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். இதுக்கு எந்த விதமான ஆதாரம் லைவான ஹதீஸ். ஒரு உணவு சமைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த உணவை தின்பதா அல்லது நம்முடைய ஃபர்லான தொழுகை, நபிலான தொழுகை இல்ல, ஃபர்லான கடமையான அந்த தொழுகை தொழ வேண்டும். ஆனா உணவு சமைத்திருக்கின்றது, அது உணவை தின்பதா அல்லது தொழுவதா? முதலில் முற்படுத்துவன் உணவைத்தான். இதுதான் மார்க்கம் சொல்லு. ஏன் நாம் தொழுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உணவில் தான் காணப்படும். எனவேதான் இந்த உணவை உட்கொண்டு விட்டு ஆதல் நம்முடைய தொழுகை என்னலாம் ஃபர்லான தொழுகையை கூட இவ்வாறு வலியுறுத்திருக்கிறது இஸ்லாம். நம்முடைய இந்த இஃப்தாருடைய அந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதோ வேறவர் அமல்கள் செய்கின்றது ஆதாரம் இல்லை. எனவேதான் சகோதரர்களே, இஃப்தாருடைய நேரத்தில் நாம் விதிக்கின்ற உணவை அதிகமாக வேகமாக உட்கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்று செல்லக்கூடிய அந்த தலைப்பின் சுருக்கமாகும் சில விடயங்களை பார்த்துக் கொள்ளும். என்னன்னு சொன்னால், வேண்டும் என்று குடித்தல் அது உண்ணல், இது அது எல்லா அனைவருக்கும் தெரிந்த விடயமாக காணப்படுகிறது. இந்த விடயமும் நோன்பை முறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போன்று ஹலாலான மனைவியோட பகல் டைமில் கூடுறது, ஹலாலான மனைவியோட பகல் நேரங்களிலே கூடுவது நோன்பை முறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இது ஆரம்பத்தில் ஒரு சட்டம். இது நோன்பு உடனே திடீரென்று கடமையாக்கப்பட்ட கடமை இல்லை. இப்ப நோன்பு ஆரம்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து படிப்படியாக ஒரு விதமாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. பலவித படிமுறை தாண்டித்தான் தற்காலத்தில் இருக்கின்ற நாம் நோக்கின்ற நோன்பு நமக்கு விதியாக்கப்படும் ரமதானுடைய நோன்பு. ஆனா நபியாருடைய காலங்களுக்கு முன்னர் ரமதானுடைய நோன்பு இருக்கல. நோன்பு என்ற ஒரு வாசகம் இருந்துச்சு, ஆனா ரமதானுடைய நோன்பு இருக்கல. அந்த காலத்துல எப்படி நோன்பு பிடிப்பாங்கன்னு சொன்னா, 2 நாளுக்கு ஒருக்கா தான் சாப்பிடுறேன். இண்டை பிடிச்சா 2 நாள் விட்டு போறதான் சாப்பிடுறேன். அந்த ஒரு வழிமுறை இருந்துச்சு. அதே போன்று இந்த நோன்பு அந்த கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பகல் நேரத்திலும் சரி இரவு நேரத்திலும் சரி உடலுறவு கொள்ள முடியாது ஹலாலான மனைவியுடன். இதன் காரணமாக சஹாபாக்கள் மனமறந்து கொண்டாங்க. எப்படி என்று அது போல இந்த சட்டம் மாறுது. மகரில நிஷா வரைக்கும் பிறகு சட்டம் மாறுது. அது போல இரவு நேரங்களிலே ஹலாலான மனைவி உடலுறவு கொள்ளலாம் என்ற சட்டம் மாறுது. அது அடிப்படையில் அடுத்தது பெண்களுடைய அந்த ஒரு மாத காலம், ஒரு பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த போகக்கூடிய காலங்களை நோன்பு முறியக்கூடியதா இருக்கின்றது. அதானுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னர் அந்த தொடக்கம் ஏற்பட்டாலும் நோன்பு முறிந்து விடும். அதே போன்று சுய இன்பம் காண்பது, சுய இன்பம் கண்டாலும் நோன்புடனடியாக முறிந்து விடக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போன்று நோயாளியாக திடீரென்று ஆகுவது, அது கற்பிணி பாலுடு தாய்மார்களுக்கு இந்த நோன்பு கடமை இல்லாத ஒன்றாக காணப்படுகிறது. அதே போன்று சகோதரர்களே, நோன்பை முறிக்காத சில காரியங்கள் காணப்படுகிறது. நம்மளுடைய உமிழ்நீரை விழுங்குவது, அதே போன்று உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த சளி என்று சொல்வோம், இதெல்லாம் நம்மளுடைய உடல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விடயம். இதையெல்லாம் நாம் விழுங்குகின்ற பொழுது நோன்பு முறியாது. அதே போன்று இந்த ரத்தம் செக் பண்ணுவாங்க, மருந்துக்காக வேண்டி நம்முடைய உடலை செக் பண்றதுக்காக இந்த நோயுற்ற பொழுது பிளட் உள்ளிருந்து வெளியெடுப்பது நோய் முறிக்காது. ஏதாவது நம்முடைய உடலை பலப்படுத்தக்கூடிய உற்சாகத்தரக்கூடிய எது மருந்து வெளியிருந்து உள்ளுக்கு சென்றால் நோன்பு முறியும். ஆனால் உள்ளிருந்து டெஸ்டிங் எடுக்கப்படுகின்ற அந்த இரத்தம் என்பது நோன்பை முறிக்காது. அதே போன்று நம்முடைய பரிசோதனைக்காக வேண்டி கேமரா விடுவது, குடலில கேமரா விட்டு பார்ப்பது, இந்த கேமரா விட்டு பார்ப்பது நோன்பை முறிக்காது. அதே போன்றுதான் சகோதரர்களே, ஜுனுபோடு ஒரு ஆள் சஹர் செய்யலாம். குளிப்பு கடமை, ஒரு ஆள் தூங்குகிறார், சஹருக்கு முழுக்க அவருக்கு குளிப்பு கடமை ஆயிட்டு சஹர் சாப்பிடலாம். சஹர் சாப்பிட்டு அவர் அந்த சுபவுடைய தொழுகைக்காக வேண்டிய அவர் குளிக்கணும் வழியா அந்த சஹர் சாப்பாடு குளிப்போட எந்த அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நிலைமையில சஹர் செஞ்சிருக்காங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அதே போலதான் அந்த ஜுனுப்போட இருக்கின்ற நேரத்தில் அந்த எந்த ஆடையை நம்ம ஜுனுப்போட நமக்கு அந்த ஆடையில அந்த பட்டி இருந்துச்சோ அந்த ஆடையில தொழுகலாம். அதையும் பிள்ளையும் கொள்ள வேண்டும். எந்த ஆடையில அந்த ஜுனுப்புடைய இது பட்டி இருக்கின்றோ அந்த ஆடையில நாம தொழலாம். ஏன் ரசூலுல்லாஹ் தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி அந்த அடையாளத்தை நகர்த்தால் கொண்டிருக்கின்றான். இந்த விடயத்தை எல்லாம் சரியான முறையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகோதரர்களே, எப்படி நியத்து வைப்பது? இப்ப நியத் என்ற விடயம் நாம் அனைவரும் அறிந்த விடயமாக காணப்படுகின்றது. இது 2 வகை அப்படிதான் நான் பார்க்க வேண்டும். ஒன்று இந்த ரமலானுடைய இந்த ஃபர்லான் நோன்பு, அதே போல ஏனைய காலத்தில் இருக்கிற சுன்னத்தான் நோன்பு. சுன்னத்தான் நோன்புக்கு நியத் என்பது அவசியம் இல்லை. ஒரு ஆள் இன்றைக்கு ஒழும்பு டைமில் அவருடைய வீட்டிலே உணவில்லை என்று சொன்னால் அவர் நியத்து வைத்துக்கோ, 12 மணிக்கு ஒழும்பினாலும் இன்றைக்கு நான் நோன்பு வேண்டாம் அது நோன்பு ஏற்றுக் கொள்ளப்படும்.
ஆனால் அதே போல பரவான நோன்புக்கு அந்த இடத்துல வாயால மொழியவரும் எந்த தேவையும் இல்லை. நாம் ரமதானுடைய மாதம் இன்றைய முதலாம் நோன்பை நாம் நோக்கின்றோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் 2வது நாளே ஆகிறோம். அப்ப நாளைக்கு 2வது நோன்பு அது நமக்கு தெரிந்தபடி அவர் நம்ம தூக்குனா நாளைக்கு 2வது நோம்புன்னு தூங்குறோம். சஹரு கொழும்புலன்னு சொன்னா நமக்கு நோன்பு ஏன் நம்ம நேத்து வச்சுட்டோம் நீயத்து அந்த விஷயத்தை நம்மளே கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த நோம்புடைய மாதனுடைய சிறப்புகள் இதனுடைய இருக்கின்ற சில சந்தேகமான விடயங்களையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எவ்வாறு அல்லாஹு தஆலாவுடைய இந்த கட்டளை ஏற்றி இந்த இடத்தில் ஒன்று கூடிக்கின்றோமோ இதனுடைய நன்மையாகவும் இதனுடைய பிரதிகூலமாகவும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செல்லக்கூடிய உயர்தரமான சுருக்கத்தில் ஒன்று கூட்டுவதை அல்லாஹு தஆலாவுடன் பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்அலூஹு வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.